அண்ணே ஐபிஎல் முடிஞ்ச உடனே அப்படியே பலபலன்னு மாறிட்டீங்களே. பொண்ணு பார்க்க போறீங்களா என்ன? ஏண்டா ஒரு சும்மா ஒரு சேஞ்ச் ஓவருக்காக பண்ணா உடனே பொண்ணு பார்க்க போறதா என்னடா அதெல்லாம்? சரி கல்யாணம் அது பண்ணிக்கோங்க. ஆனா இப்ப எல்லாமே டைவர்ஸ்ல போயிட்டு இருக்கு, பாத்துக்கோங்க. ஏண்டா பொண்ணு பார்க்கறது இதை பாசிட்டிவா சொல்லலாம், சரி பரவாயில்ல கல்யாணம் ஆக போகுதுன்னு சந்தோஷப்பட்டா அதுலயும் ஏன்டா இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா, இதுல புருஷன் சம்பாதிக்கிறதுல பாதி அவங்களுக்கு போகணுமா? ஐயோ நம்ம சம்பாதிக்கிறதே பாதி தானடா, அதுல எங்கேதான் அவங்களுக்கு வேற கொடுக்குறது? ஆமாண்டா, இப்போ அந்த சட்டம் வந்ததுக்கு அப்புறம் நான் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறேன். யங்ஸ்டர்ஸ் நினைச்சு நீலாம் எவ்வளோ சேவிங் வச்சிருப்ப? சரி விடு, ஃபைன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஐபிஎல் வீடியோலாம் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சி வீட்டுக்கு போகலான்னு நினச்சேன். ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன், என்ன வச்சா சொல்லு. ஐபிஎல் முடிஞ்சாலும் அதை பத்தின போடுறது கண்டென்ட் நிறைய இருக்கு. அதான் கண்டென்ட் இருக்காடா? ஆமா. இல்லடா நான் டிராவல் சீட்டு நினச்சி எனக்கு தூக்கம் வரல. சரி, இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 10 டீம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. எங்க வரேன்னு தெரிஞ்சு போச்சு எனக்கு. சொல்லுங்க. ஏன்னா 10 டீம் என்னதான் பார்ட்டிசிபேட் பண்ணாலும் அந்த 10 டீமை கரை சேர்த்தது அந்த கேப்டன்ஸ் தான். கரையும் சேர்த்தாங்க, அப்படின்னு சொல்லலாம். எஸ், அந்த 10 கேப்டன்ல யார் பெஸ்ட் கேப்டன் அப்படின்ற கொஸ்டின் தான் இருக்கு. அண்ட் ஸ்டில் நீங்க நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த வீடியோ கூட கமெண்ட்ல கூட ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, ப்ரோ நீங்க அந்த டாப் 10 கேப்டன்ஸை பத்தி கொஞ்சம் போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நண்பா, இது உங்களுக்கான வீடியோ தான் முழுக்க முழுக்க. அண்ட் இந்த மாதிரி நீங்க என்ன வீடியோ கேட்டாலும் சொல்லுங்க. ஐயோ அது மாரி கிரிக்கெட் சம்பந்தப்பட்ட என்ன வீடியோனாலும் கேளுங்க, டெஃபினெட்லி நாங்க அதை பண்றோம். ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் பேச அவர் வருவாரு, ஸ்போர்ட்ஸ் பேச நான் வருவேன். ஓகே, மோதி பார்த்து போமா? ஸ்போர்ட்ஸ் தானடா. ஆமா. அப்புறம் இல்ல கிரிக்கெட் எல்லாம் இப்ப பிசினஸ் ஆகி பல காலம் ஆகுது. ஸ்போர்ட்ஸ்ல சேர்த்ததுல ஓகே எஸ், நீங்க ஆவலா எதிர்பார்த்த அந்த 10 கேப்டன்ஸ் நீங்களே ஒரு பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க. இவருக்கு வந்து இந்த பொசிஷன் கொடுக்கலாம், இவருக்கு இந்த பொசிஷன் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க அந்த பொசிஷன் வழக்கம் போல கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் ஸ்டில் இப்ப நம்மளுடைய வேலை ஆரம்பிக்க வேண்டிய டைம் வந்தாச்சு சாச்சா. இதோ உங்களுக்காக. ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என் கூட அழகான நிதிஷ். இல்ல அழகுனா அது நீங்க தானே. எவ்வளவு கஷ்டப்பட்டு லீடு கொடுக்க வேண்டியதா இருக்கு. மனம் வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். இதை கட் பண்றேன். பண்ண போறது. ஐயோ சரி ஓகே, நம்ம கண்டென்ட்குள்ள வருவோம். கண்டென்ட் ஆசிக் கேக்குறேன், நீ ஒரு ஆளுக்கு தான ஸ்மார்ட்டா நீ. ஓகே, ஐபிஎல் 2024 பல கேப்டன்ஸ் வந்து புதுசா உள்ள வந்திருந்தாங்க. உள்ள யங்ஸ்டர்ஸ் கேப்டன் பார்த்தோம் நம்ம. சுப்மன் கில், ருத்ராஜ் கெய்க்வாட், ரிஷப் பண்ட் ஆல்மோஸ்ட் பண்ணிருக்காரு. பட் ஓகே, சித்தேஷ் சர்மா, சுட்டி குழந்தை, சாம் கரன், நல்லா இருக்கா வாய்ஸ், சூப்பர்ரா. அண்ட் இந்த மாதிரி நிறைய கேப்டன்ஸ் உள்ள வந்திருந்தாங்க. அவங்கள பத்தி நம்ம பார்க்க போறோம், பேச போறோம். ஃபர்ஸ்ட் 10வது இடம் எந்த கேப்டனுக்கு? இதை பார்த்தியா, இதான் ஒன்று பிடிக்காத விஷயம். 10வது இடத்த தெரிஞ்சு வந்துக்கிட்டே 10வது இடம் கேட்குறேன். 10வது இடம் இவரோட ஜெர்சி நம்பர் 10, அந்த டீமோட இடமும் 10 அப்படின்னு சொல்ற பேர் இருக்கிற டீம் தான். யாரு ஜெர்சி நம்பர் 10 மறக்கலாமா? சச்சின் டெண்டுல்கர். எஸ், மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் 10வது இடம். ஆனா 10வது இடத்துல நான் கேட்கறது அந்த 10வது இடத்துக்கு காரணம் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி தான். நீங்க கேட்கல உடனே ஒயினை 10வது இடத்த முடிச்சுதால நீங்க 10வது இடம் தரீங்களான்னு கேட்டு, கிடையாது. ஒரு கேப்டன்றவன் டீமை கரெக்டாக வழி எடுத்து எடுத்துட்டு போகணும். மேபி அவரோட கால் எடுக்கலாம், தப்பே கிடையாது. ஆனால் அந்த கால் கரெக்டாகவும் அமையணும். ஆனால் ஒரு சில மேட்ச் ஒர்க் அவுட் ஆகலன்னா பரவாயில்ல, 14 மேட்சுமே ஒர்க் அவுட் ஆகலன்னா எங்கே பண்ணிக்க தெரியல. அம்பானி பண்ண காலை அன்னைக்கு எடுக்காம இருந்தாருன்னா இதெல்லாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே, அன்னைக்கு அம்பானி காலே பண்ணாம இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குல்ல. ஓகே, ஹர்திக் பாண்டியா பெஸ்ட் கேப்டன். அவர் கேப்டன்சி பண்ண ஆரம்பிச்சு ஒரு டைம் சாம்பியன் ஆயிருக்காரு, ஒரு டைம் ரன்னர் அப் வாங்கியிருக்காரு. தெளிவா சொல்லுவோம். இது முழுக்க இந்த சீசன் அடிப்படையில தான். உடனே ஹர்திக் பாண்டியா வந்து லாஸ்ட் இயருக்கு முன்னாடி கப் வாங்கி கொடுத்தா, லாஸ்ட் இயர் ஃபைனல் எடுத்து போனான்னு சொல்லாதீங்க. இந்த சீசன் அவ்வளவுதான். இந்த சீசன் கம்பேரிட்டிவ்லி ஸோ ஹர்திக் பாண்டியா 10வது இடம் தான் நான் சொல்றேன். நீங்க தெளிவான பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சீசனை டீம் ஒழுங்கா பர்ஃபார்மன்ஸ் பண்ணல. ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஸ்லாம் சூப்பர்னா டீமை பர்ஃபார்மன்ஸ் பண்ண வைக்கிறது தான் ஹர்திக் பாண்டியாவோட வேலை. அதே ஒழுங்கா பண்ணலங்கிறதுனால தான் ஹர்திக் பாண்டியாவுக்கு அந்த பொசிஷன். சரி, 9வது இடம் யார் கொடுப்பீங்க? 9வது இடம் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. கில்லு தானே? எப்படா எனக்கு தெரியும். சூப்பர், சுப்மன் கில் தான். என்னதான் நீங்க வந்து ஒரு யங் கேப்டன் தானே, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க கேட்டாலும் இந்த சீசன் அடிப்படையெல்லாம் பார்க்குறோம். ஜிடி மாதிரி ஒரு டீம் பிளேயர்ஸை உள்ள வச்சுக்கிட்டு அவர் வந்து சரியா கேப்டன்சி பண்ணலாம் தான் நான் சொல்லுவேன். ஆனா எப்படி ஒத்து போச்சு நம்ம 2 பேருக்குள்ளங்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். எப்படியும் சண்டை போட எனக்கு தெரிஞ்சு போக போக சண்டை வர. சாராவை பிடிக்குமா? எனக்கு பிடிக்கும். அந்த கடுப்புலாம் ரொம்ப நான் கொடுத்தேன். ஆக்சுவலி கில்லு வந்து பாத்தீங்கன்னா டீமை முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போக ட்ரை பண்ணாரு, பட் முடியல. 10வது இடத்துக்கு ட்ரை பண்ணாரு. நல்ல வேலை ஹர்திக் பாண்டியா முந்திட்டாரு. மேபி அந்த கடைசி 2 போட்டி அவங்களுக்கு ஆடுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருந்தா மேபி டேபிள் இன்னும் மேல முடிச்சிருக்கலாம். கில்லோட கேப்டன்சி இன்னும் நல்லா தெரிஞ்சிருக்கலாம். இல்ல பிளேயர்ஸ் எல்லாமே சப்போர்ட் செமையா பண்ணாங்க. சாய் சுதர்ஷன் ஒரு பக்கம் செமையா ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் ஸ்டில் எல்லாருமே டேவிட் முல்லர் ஆகட்டும், அண்ட் ஷாருக் கான் ஆகட்டும், எல்லாருடைய கான்ட்ரிபியூட்டுமே செம்ம. உண்மையை சொன்னா ஜிடியோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சுங்க. கில்லா ஒரு பேட்ஸ்மேனோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு பார்க்கும்போது நான் அதை எடுக்க விரும்பல. ஒரு டீம்ல அவர் என்ன பண்ண போறாரு, ஒரு டீம் அதாவது கஷ்டப்படுற டைம்ல அவரால் மீட்டு கொண்டு வர முடியுமா, இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்போது அது கில்லால சரியா பண்ண முடியல அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால கில்லுக்கு 9th பிளேஸ் பொருத்தமா இருக்கும். டெஃபினெட்லி கில்லு. ஆனா 8வது இடம் யாருக்கு கொடுக்கும்? 8 வாழ்க்கையை பிரிச்சு வச்சுக்க ஒரு சூப்பர் ஸ்டார் சொல்லியிருப்பார்ல,
அந்த மாதிரி பிரிச்சு வச்சுக்கன்னு தான் சொன்னாங்க. இவங்க கேப்டன்சியே பிரிச்சு வச்சுப்பாங்கன்னு தெரியாம போச்சு எனக்கு. ஒரு பக்கம் பஞ்சாப் டீம்ல ஒரே சீசன்ல 3 கேப்டன் பார்த்தது இதே முதல் முறைன்னு நினைக்கிறேன். 3 பேருக்கு ஒரே இடம் கொடுத்துருங்க, 3 பேருக்கு தனித்தனியா கொடுக்க முடியாது. ஷிகார் தவான் அண்ட் சாம் கரன், அதுக்கப்புறம் ஜிதேஷ் சர்மா. மறந்துட்டோம் பாருங்க, 10 டீம் 13 கேப்டனா. ஆமா கிட்டத்தட்ட. சரி ஓகே, 12 கேப்டன் 10 இடம் தான் கொடுக்க முடியும். ஆமா. ஸோ அதனால வந்து இவரு இந்த 3 பேருடைய கேப்டன்சியுமே கொஞ்சம் போராதான் இருந்துன்னு சொல்லுவேன். நீங்க சொல்ல ஷிகார் தவான் இருக்கும்போது அந்த பஞ்சாயத்து வந்துச்சு. திரும்ப சாம் கரன் உள்ள வரும்போதும் அதே பஞ்சாயத்து வந்துச்சு. என்னன்னா அட்டிக் பாண்டியா ஒரு சில விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு. அவரே வந்து பேட்டிங்ல நான் தன் முன்னாடி போறேன்றதும், பவுலிங் போட நானே முன்னாடி வரேன்னு சொல்றதும். ஆனா பவுலிங்ல கூட ஏத்து பண்ணி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டுக்கணும், பேட்டை தூக்கிட்டு ஓப்பனிங் வரதெல்லாம் அநியாயத்தின் உச்சகட்டம். அட்டிக் பாண்டியா தம்பியாக புகழப்பட்டார். ரிசல்ட்டுமே அண்ணனுக்கு இருங்க தம்பியா கொடுத்தாரு. ஆனா கம்பேர் டு மும்பை இந்தியன்ஸ் அண்ட் ஜிடி வந்து பஞ்சாப் என்ன நல்ல விஷயம் பார்த்தோம்னா ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. வின் பண்ணணுங்கிற மோட்டிவ் அவங்க கிட்ட இருந்துச்சு. கடைசி பால் வரைக்கும், கடைசி ஓவர் வரைக்கும் வந்தாங்க. அண்ட் சாம் கரனுக்கு முக்கியமான 8th பிளேஸ் கொடுக்க காரணம் டீம் அதிக மேட்ச்ல வழி நடத்தினது வந்து சாம் கரன் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஆல்மோஸ்ட் க்ளோஸான மேட்சை ரொம்ப க்ளோஸா எடுத்துட்டு போய்கிட்டு இருந்தாரு. எல்லாம் உண்மையை சொல்லலாம் பிளே ஆஃப்ல அவங்க வந்திருக்காங்க, ஈஸியா வந்திருக்கலாம். விடுங்க, அந்த 262 சேஸுக்காகவே அடுத்த பாயிண்ட் வந்தேன் நானு. அண்ட் அதெல்லாம் தாண்டி ஊருக்கு போறப்ப எல்லாரும் ஊருக்கு போயிட்டாங்க இங்கிலாந்து பிளேயர்ஸ், இவர் மட்டும் போகல. அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணி கொடுத்துட்டு போனாரு. கம்ஃபர்டபுளா ஒரு 50 அடிச்சு கொடுத்துட்டு போனா தட்ஸ் கேப்டன் நாக் அப்படின்னு சொல்லுவேன். இதை நீங்க முன்னாடியே பண்ணியிருந்தீங்கன்னா மேபி நீங்க பிளே ஆஃப்ல வரதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருந்தீங்கன்னா. ஓகே, 7வது இடம்ன்றது ரொம்ப முக்கியமான இடம். அந்த 7வது இடத்த வந்து எல்லாரும் பிடிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த மாதிரி 7வது இடத்தை பிடிக்கிறதுக்கு எப்படி ஓடுறாங்கன்னு தெரியாது. அதுக்கு வந்து காரணமான ஒரு 2 பேர் ஒன்னாவே சொல்லுவோம். அந்த பேரு நான் ஒரு பேர் வச்சிருக்கேன். ஓகே, 1 2 3 தோனியின் வளர்ப்பு பிள்ளை கேஎல் ராகுல். அந்த தோனியின் வளர்ப்பு பிள்ளை கொடுக்கலாம் பார்த்தேன். அது யாரு? ரிஷப் பண்ட் கொடுக்கலாம் பார்த்தேன். கேஎல் ராகுலை விட ரிஷப் பண்ட் பெட்டர். கேஎல் ராகுல் ரிஷப் பண்ட் பெட்டரா? கேஎல் ராகுல் லெட்டர்ஸ்ல கூட இவர் பேர் தான் அதிகமா இருக்கு. ஏன்டா? இல்லண்ணா, எனக்கு என்னமோ ரிஷப் பண்ட் கேப்டன்சி நல்லா பண்ணாருங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ கேஎல் ராகுலுக்கு தான் 7th பிளேஸ். இல்ல எனக்கு என்னமோ கேஎல் ராகுல் அவரை விட நல்லா பண்ணாருன்னு எனக்கு தோணுது. சரி ஓகே, கேஎல் ராகுலோட நீங்க ஒரு சொல்லலாம், ஒரு நாக்காக நீங்க சொல்லலாம். ரிஷப் பண்டோட நாக் நல்லா இருந்துச்சு. கேஎல் ராகுலோட ஒரு சில மூவ் சொல்லுங்க, நான் ரிஷப் பண்டோட சொல்றேன். கன்வின்ஸ் ஆனீங்கன்னா ரிஷப் பண்ட்டுக்கு கேஎல் ராகுலுக்கு 7 கொடுங்க. சரி சொல்லு. நான் ஏன் ரிஷப் பண்ட்டுக்கு அந்த 7வது இடம் வேணா 6வது இடம் கொடுக்கலாம்னு சொல்றதுக்கு ஒரு சில ரீசன் சொல்றேன். மெகர்க்கு யூஸ் பண்ண விதம். ரீசன் சும்மாவே ஆபீஸ்க்கு லீவ் போட்டா ஒரு ரீசன் சொல்லுவாங்க, சொல்லுவாங்க போல இருக்கு. அபிஷேக் புரேட ஓப்பனிங் கொண்டு வந்த விடம். ஓகே, அக்ஷர் பட்டேல ஒரு சில மேட்சஸ் மேல இறக்கி விட்டது. குல்தீப் யாதவை யூஸ் பண்ணது. குல்தீப் யாதவ் இவரை யூஸ் பண்ணது. இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. அதைத்தான் சொல்ல, ஒரு ரிவ்யூவே கரெக்டா கேட்க மாட்டாரு. இவரு போய் எடுத்துட்டு போயிட்டு ரிவ்யூ அந்த ரிவ்யூக்காக மட்டும் தான் அந்த ஆளுக்கு வந்து 6வது இடம் கொடுக்குறாரு. ரிவ்யூ மட்டும் ஒழுங்கா எடுத்திருந்தானா கேகேஆர் ஃபார்முக்கு வந்திருக்காது, எங்கேயோ சீசனே மாறி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது. அதுவும் இல்லாமல் ரசிக் சலாம் அப்படிங்கிற யங்ஸ்டரை யூஸ் பண்ண விதம், முகேஷ் குமார், இஷாந்த் சர்மா மாதிரியான சீனியர் பவுலர்ஸை அவர் யூஸ் பண்ண விதங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் முக்கியமாக அவங்களோட ஹோம் கிரவுண்டில் அவர் தொடர்ந்து பெற்ற வின்கள் அப்படிங்கிறது அவரோட கேப்டன்சி மூலயமா அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதனால் கேஎல் ராகுலோட ரிஷப் பண்ட் தான் டிசர்வ்டு 6வது இடத்துக்கு. வீடியோவே 10 நிமிஷம் தான், இவனே 8 நிமிஷம் பேசினா என்ன சொல்றது? நான் ஒத்துக்கிறேன்னா சொல்ல முடியும். ஆனால் பட் நீ சொன்ன அத்தனை குவாலிட்டிஸுமே கேஎல் ராகுல் இருக்கு. கேஎல் ராகுல் ஒரு விஷயத்தை தப்பா பண்ணார். என்னன்னா ஸ்லோ இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. அந்த ஒரு விஷயம் ஆனால் மைனஸ். ஏன்னா பண்ட்டை கம்பேர் பண்ணும்போது பண்ட் சூப்பராக ஆடி கொடுத்துட்டாரு. மிடில் ஆர்டர்ல கலக்கிட்டு இருந்தாரு. 350க்கு மேலே அடிச்சிருந்தாரு. ரிஷப் பண்ட்டுக்கு வந்து ஒரு கம்பேக் சீசன். ஆமா, கேஎல் ராகுல் அதை பண்ணணும்னு நினைச்சாரு. ஒரு பேட்டராகவும் ஒரு மூவராகவும் சூப்பராக பண்ணார், கேப்டனாகவும். அண்ட் இந்த பக்கம் கேஎல் ராகுல் கேப்டனா ஒரு சில மேட்சை சரியா பண்ணலையோ அப்படின்ற மைண்ட் செட் தான் வந்துச்சு. எஸ்பெஷலி அந்த 168 தாக்கு பிடிக்க முடியாது. 10 ஓவரில் கொடுத்தாங்க. அப்பெல்லாம் நீ ஓவர் ரொட்டேட் பண்ணிருக்கணும். சரியான ஓவர் ரொட்டேஷன் இல்லை. அதனால கொஞ்சம் நிறைய தயக்கங்கள் இருந்துச்சு கேஎல் ராகுல். ஓகே, அதனால அக்செப்ட் ஆறேன். 7வது கேஎல் ராகுல், 6வது ரிஷப் பண்ட். அதனால அந்த பொசிஷன் எடுக்கிறாங்க. 5வது இடம் கேப்டன்சில யாருக்கு? 5வது கேப்டன்சி 5 முறை சாம்பியன் வென்ற ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கே தான் நான் தருவேன்னு சொல்லுவேன். 5 முறை சாம்பியன் வென்ற டீமை வழிநடத்திய ருத்ராஜ் கெய்க்வாட் பழகுங்க. சென்னை சூப்பர் கிங்கோட கேப்டன் தானே சொல்றேன் நானு. ஓகே ஃபைன், அக்செப்ட் பண்றேன். நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் ஸ்டில் 6வது முறை கப்பு கிடைக்குன்னு நினைச்சேன். கிடைக்கல. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தானே, ரிஷப் பண்ட்டுக்கு தான் நான் 5th பிளேஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். ருத்ராஜ் கெய்க்வாட் 6th பிளேஸ் கொடுக்கலான்னு இருந்தேன். ஒரே ஒரு சின்ன மைன்யூட் தான். இங்க ரிஷப் பண்ட் வந்து எடுக்கிற ரிவ்யூஸ் அது கொஞ்சம் டீம் பிளேயர்ஸ் பேசுறத கேட்கவே மாட்டார் அந்த ஆளு. அது மட்டும் தான் பிரச்சனை. ருத்ராஜ் பேசுறத மட்டும் தான் கேட்டுட்டு இருக்காங்க. கமெண்ட் ஸ்டெம்ப்ல அவர் மைக் வர எல்லாம் கத்தினே இருக்காங்க. ஆனா கெய்க்வாட் நீ சொல்றல கம்பேரிட்டிவ்லி கெய்க்வாட் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த ஐபிஎல் அப்படிங்கிற பிரஷர் எடுக்கிறார். ரிஷப் பண்ட் கூட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அந்த பிரஷரை சூப்பரா ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாரு ருத்ராஜ் கெய்க்வாட். தோனியோட கைடன்ஸ் வேற. இன்னொன்னு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, பவுலர்ஸ் யூஸ் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்லலாம் அவன தோனி தான் யூஸ் பண்ண. தோனி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு தெளிவா. அது ஆல்மோஸ்ட் நம்ம பத்ரி அண்ணன் கூட சொல்லியிருப்பாரு. அவர் வந்து பவுலிங்ல எந்த சேஞ்சஸ் நான் சொல்ல மாட்டேன், ஃபீல்டிங் வேணா செட் பண்றேன் அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி பவுலிங்ல செம்ம சேஞ்சஸ் கொண்டு வந்தாரு. நல்லாவே பார்த்தோம் நம்ம.
நீங்க துஷார் தேஷ்பாண்டே மேலாம் நம்பிக்கை வச்சு நீங்க ஓவர் போட விட்டதெல்லாம் பெரிய விஷயம் நினைப்பேன். எனக்கு ருத்ராஜ் கிட்ட இருக்கிற பெரிய மைனஸா நான் பார்த்த விஷயம் ஸ்பின்னர்ஸை சுத்தமா நம்புறதே கிடையாது. யூஸ் பண்ணல. சேப்பாக்லயுமே சரி, நீங்க உண்மையா நான் அதை அக்ரி பண்ணிக்கிறேன். பட் ஆனா சேப்பாக்ல வேற டீம் ஸ்பின்னர்ஸ்லாம் வந்து கலக்குறாங்க. மொயின் அலி நீங்க பெருசா யூஸ் பண்ணல, அது ஒரு மைனஸபிளா இருந்துச்சு. மேபி நீங்க அதை நீங்க பிளஸ் ஆக்கிருந்தீங்கன்னா டெஃபினட்டா நீங்க நிறைய பேர் ஜெயிச்சிருக்கலாம். டீமும் உள்ள போயிருப்போம், உங்களுக்கு ரேங்கிங்கும் சூப்பரா கொடுத்துருப்போம். இன்னொரு மைனஸ் என்னன்னா ஹோம் விட்டு அவே போன மேட்ச்ல ஸ்டார்டிங் நம்ம நிறைய தோத்துக்கிட்டு இருந்தோம். அது காரணமும் கெய்க்வாடோட கேப்டன்சியா தான் இருந்துச்சு. அடுத்த வருஷம் நீங்க ஃபைனல் எடுத்துருப்பீங்க, இல்லனா உங்களுடைய கேப்டன்சி வாங்கிட்டு வேற யார்ட்ட தான் கொடுக்கணும். திரும்பவும் முதல்ல இருந்தா தோனி. ஓகே, 5வது இடம் ருத்ராஜ் கெய்க்வாட், சென்னைக்கே ராஜா. ஓகே, இதெல்லாம் நல்லா இருக்குது. 4வது இடம் எந்த அணிக்கு? 4வது இடம் ஒவ்வொரு வருஷமும் ஐபிஎல் ஆரம்பிக்குதோ இல்லையோ, ஸோ இவங்க வந்து வெயிட் பண்ணி இந்த கோப்பைக்காக நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு ப்ரொமோஸ்லேருந்து வீடியோஸ்லேருந்து எக்கச்சக்கமான கண்டென்ட் மீம் கிரியேட்டர்ஸ் கொளுத்தி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் தான் போடுவாங்க. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. எஸ், ஃபேப் டு பிளஸீஸ். ஓகே, ஆர்சிபி ஜெயிச்சா விராட்டை கொண்டாடுவாங்க, ஆர்சிபி தோத்தா ஃபேப்பை திட்டுவாங்க. இதுதான் காலங்காலமாக நடந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஃபேப் உள்ள வந்ததுக்கு அப்புறமா ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா ஒவ்வொரு மேட்ச் ஆர்சிபி கொடுத்த கம்பேக்கு பின்னாடியும் ஃபேபோட கேப்டன்சி முக்கியமா இருந்துச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன். எனக்கு என்ன ஒரு மைனஸ், நான் இந்த ஒரு ஃபேக்டராக தான் 4வது இடம் கொடுக்குறேன். நான் உண்மையாகவே ஃபேபுக்கு 3வது இடத்தை கொடுத்துருப்பேன். நீங்கள் உடனே 4வது இடத்தை முடிச்சாலும் 4வது இடம் கொடுக்க கேட்காங்க, டெஃபினட்டாக 3வது இடம் கொடுத்துருப்பேன். ஏன் நான் 4வது இடம் கொடுக்குறேன், வில் ஜாக்ஸ் மாதிரி பிளேயரை நீங்கள் லேட்டராக கொண்டு வந்தீங்களா, அது பெரிய பெரிய மைனஸாக நான் பார்க்குறேன். நீங்கள் அவரை முன்னாடியே எடுத்து வந்துருக்கணும். எடுத்துவீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் இன்னும் பெரிய இடத்துக்கு நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. ஈஸியாக அந்த அக்ரெஷன்லாம் வந்திருக்காது. அப்படி அமைதியாக பிளேயர் போல போயிருப்பாங்க, அமைதியாக தொத்து வீட்டுக்கு போயிருப்பாங்க. தேவையில்லாம இந்த 6 மேட்ச் தொடர்ந்து ஜெயிச்சு அக்ரெஷன்ல கத்தி கூட ஜெயிப்பாங்கன்னு வர மாட்டேங்க. அதெல்லாம் அது வந்து மாமியார் வீடு மாரி அது ஐபிஎலுக்கு பிளே ஆஃப் அவங்களுக்கு உடனே போய்ட்டு உடனே வந்துருவாங்க, ஃபுல்லாலாம் இருக்க மாட்டாங்க அவங்க. அது நல்ல விஷயம் தான். சரி, ஓகே, ஃபேபுக்கு வந்து 4th பிளேஸ். 3வது இடம் யாருக்கு கொடுக்க போறீங்க? 3வது இடம் எனக்கு பெரிய ஒரு கொஸ்டின் இருக்குடா தம்பி. 3வது இடமும் 2nd பிளேஸ் எனக்கு சர்ப்ரைஸா இருக்குடா தம்பி. நான் என்னோட ஐடியாவில் சொல்றேன், உனக்கு எப்படின்னு தெரியல. 3வது இடம் வந்து எல்லாம் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ராயல்ல முடிச்சாரு அப்படின்னு சொன்னாலும் பவுலர்ஸை யூஸ் பண்ண விதம் செம்மையா இருந்துச்சு சஞ்சு சாம்சன். பேட்டருமே சரி, ஒரு விஷயம் ஓப்பனிங் மேட்ச்ல சொன்னார் கான்ஃபிடண்டா, ரியான் பராக் நம்பர் 4 தான். 4ல செம்மையா கிளிக் பண்ணி ஆடிட்டு இருந்தாரு. அண்ட் பவர் பிளேல வந்து ட்ரெண்ட் போல்ட் யூஸ் பண்ண விதம், சந்தீப் சர்மா கொண்டு வந்து யூஸ் பண்ண விதம், ஷாகலை யூஸ் பண்ண விதம்னு சொல்லிட்டு அதெல்லாம் விடுங்க, அவரே ஒரு கேப்டன் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அது ஒரு விஷயம். எதுக்குமே உதவ மாட்டான்னு ஆவேஷ் கான் லக்னோ தூக்கி போட்டாலும் அவனை கூட்டு வந்து 3 விக்கெட்டா எடுக்க வச்சு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வச்சதெல்லாம் வேற. இது ஒரு பக்கம் இருந்தாலும் நான் அடுத்து பாக்குறது பேட் கமெண்ட்ஸ். நீங்க சொல்லலாம் அவனை டெஸ்ட் அடிச்சாரு, வேர்ல்டு கப் அடிச்சாரு, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு வராருன்னு. இப்போ டீம் சப்போர்ட் அவருக்கு பயங்கரமாக இருந்துச்சு. அவர் கூட ஒரு இன்டர்வியூ கூட சொன்னார், நான் பிளேயர்ஸ்ட்டு எதுவுமே பேச மாட்டேன், நீங்கள் போங்க ஆடுங்கன்னு தான் சொல்லுவேன் அப்படின்னு தான் சொன்னார். கான்ட்ரிபியூட் பண்ணது எஸ்ஆர்ஹெச் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ஓப்பனிங் டிராவிஸ் செட் அண்ட் அபிஷேக் சர்மா, ஸோ கிளாசன், இவங்க 3 பேர் போட்டு பொலபலம் பொழந்தால்தான் டீம் ஜெயிச்சு. என்றைக்குமே பவுலிங் செட் பர்ஃபார்ம் பண்ணி எஸ்ஆர்ஹெச் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை. ஸோ அதனால பேட் கமின்ஸ் நல்ல கேப்டனாக ஆகலாம். நான் 2024 ஐபிஎல் கன்சிடர் பண்ணும்போது என்னோட தனிப்பட்ட விருப்பமா பேட் கமின்ஸை தூக்கி 3வது இடம் 4வது இடமே கொடுக்கல என்ன போட்டா, ஏன்னா பெருசாக அவரு இந்த சைட்லேருந்து கான்ட்ரிபியூட் இல்லை. 3வது இடம் வச்சுக்கிட்டு சஞ்சு சாம்சன் நான் 2nd பிளேஸ்ல பார்க்குறேன். பர்ஃபெக்டான ஒரு இதுதான். எனக்கும் சஞ்சு சாம்சன் 2nd பிளேஸ் தான். ஆனா சஞ்சு சாம்சனுக்கு நான் 1st பிளேஸே கொடுத்துருப்பேன். ஆனா ஒரு சில போட்டிகள் தொடர்ந்து தோற்கிறதுக்கு காரணமா இருந்துச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ், அதனால மட்டும்தான் அவருக்கு 2nd பிளேஸ். அண்ட் இன்னொரு விஷயம், எஸ்ஆர்ஹெச்சோட கேப்டன் பேட் கமின்ஸ் வந்து ரீசெண்டா நான் பேசிட்டு இருக்கப்போ என் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தான், கமின்ஸ் பேசினியா? கமின்ஸ் கிட்ட என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கப்போ ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தான். என்னன்னா எஸ்ஆர்ஹெச் வந்து ஈஸியா வின் பண்ற கேம் தான் அவங்க ஆடி இருக்காங்க. அதாவது கஷ்டமான ஒரு கேமு கடைசி ஓவர் வரைக்கும் போய் அந்த மாதிரி வின் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கேமோ 2 கேமோ தான் இருக்கும். ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இது வந்து நிறைய டைம் நடந்திருக்கு. ஸோ கஷ்டமான நேரத்தில் இருந்தாலுமே அந்த டீமை மீட்டு கொண்டு வந்து வின் பண்ண வைக்கிறது, ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறது, லோவஸ்ட் ஸ்கோர் அடித்தாலும் டிஃபெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை சஞ்சு சூப்பராக பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் பேட் கமின்ஸ்க்கு வந்து எஸ் வேர்ல்ட் கிளாஸ் ஒரு கேப்டன் தான், பட் அவருக்கு நம்மளோட லிஸ்ட்டில் 3வது இடம் தான். 3வது இடம் தான். சூப்பர், நீனுமே அதே பாயிண்ட் சொல்லி நான் கூட நினைச்சேன் ஒரு பேட் கமின்ஸ் தான் 2வது இடம் கொடுப்பான் போல இருந்துச்சு. சாரி, ஃபர்ஸ்ட் பிளேஸ் யாருக்கு? ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆப்வியஸ்லி தூக்குன ஸ்ரேயஸ் ஐயர். நீங்க ஒண்ணு சொல்லலாம், சோ ஃபைனல் அடிச்சாங்க அதனால வந்து நீங்க கேப்டன்சி கொடுக்குறீங்களான்னு நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்க. இன்னொரு பக்கம் சொல்லுவாங்க, கம்பீர் கைடன்ஸால தான கேகேஆர் வின் பண்ணாங்க. கேஜிஎஃப் டைலாக் எல்லாரும் சுத்திட்டு இருக்க பம்பரத்தை மட்டும் நோட்டீஸ் பண்றாங்க தவிர சுத்த வச்ச ஷாட் மேல இருக்காங்க. சுத்துறதுக்கு பம்பரத்துக்கும் தகுதி வேணும். அதுதான் சொல்ல வரேன். நான் அதுக்கு முன்னாடியே அவசரப்பட்ட பேசுறேன். சரி நான் பேசுறேன். நீங்க கம்பீர் ஃபேன் தெரியும், அதுக்காக கோச் உடனே கம்பீர் ஃபேன் சொல்றாங்க. சரி, ஓகே. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து பாத்தீங்கன்னா 4 சீசன் கேப்டன்சி பண்ணிருக்காருன்னு. கரெக்ட். ஒரு சீசன் வந்து ஃபைனல் ஆடி இருக்காரு. கரெக்ட். ஒரு சீசன் வந்து பிளே ஆஃப் குவாலிஃபை ஆயிருக்காரு. கரெக்ட். இன்னொரு சீசன் 7th பிளேஸ், இப்போ டிராஃபி. இதை விட கேப்டன்சி ரெக்கார்டு என்ன வேணும்? இன்னும் என்ன சொல்லணும்னா, நீங்க கமெண்ட்ஸ் வந்து சைலண்ட் ஆகுறா நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் சைலண்டாவே வேலை பார்த்தாரு.
இப்போ ஆகிட்டாரு சைலண்ட். அக்ரெஷனே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. சைலண்டா வேலை பார்த்தாரு, சைலண்டா கப்ப தூக்குனாரு, போய் பசங்களை கொடுத்தாரு, என்ஜாய் பண்ணாரு. ஸ்ரேயஸ் ஐயரை பொறுத்த வரைக்கும் கேப்டன்சியை சூப்பரா பண்ணி கோப்பையை கையில தூக்கி பிடிச்சிட்டாரு. ஸோ அதனாலேயே அவருக்கு ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆனா கொடுத்தாங்க. எனக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருல. கம்பீர் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப கப்பு இல்ல, கம்பீர் இருக்கும்போது 2 கப்பு, கம்பீர் மென்டார் ஆனதுக்கு ஒரு கப்பு, இடையில கம்பி இருந்தாரு. அவ்வளவுதான். சென்னை சூப்பர் கிங் 5, மும்பை இந்தியன்ஸ் 5, கேகேஆர் அந்த வரிசையில 3. ஸோ டாப் 3 டீம்னா இவங்க தான் போல. அடுத்த வருஷம் பாருங்க ஆர்சிபி 1. ஓ வீடியோ முடிக்கிறப்ப ஜோக் ஒன்றும் சாரி மறந்துட்டேன் நான் கூட. ஏதோ சரி பரவாயில்ல, வீடியோ முடிக்கிறது 2 சொல்கிறேன் நினைச்சேன். இவங்க தாங்க எங்களுடைய டாப் 10 கேப்டன். ஸோ உங்களுக்கு யாராவது பிடிச்சி இவங்க தான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கலாம், இவங்க செகண்ட் ஊத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க, தப்பே கிடையாது. சரிப்பா எல்லாம் முடிஞ்சு. பெஸ்ட் மென்டார் யாருக்கு தர போறா? சச்சினுக்கா இல்லை கம்பீருக்கா? தோனிக்கு. தோனி அடா பாவிடே, அவர் இன்னமும் ஆடிட்டு இருக்காரா? என்னடா அவர் மென்டார் ஆகிடும்? மென்டார் மாதிரி தானே ஆடிட்டு இருக்காரு. ஒரு விதத்துல உண்மைதான். ஓகே அடுத்த Okay, வருஷம் என்ன பண்ண காத்து வணக்கம். காரோ.